அண்ணா, இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்குது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். எல்லாம் அப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஜான்ஸ் ப்ரொஃபஸரோட லாஸ்ட், அதாவது ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்லாம் பார்க்காதவங்க பார்த்து இதை பாருங்கள். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அதை பார்க்கலாம், இது புரியாது. அப்புறம் என்னோடய செகண்ட் சேனல் லிங்க்கு, ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே சேனலோட பயோவில் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என் வாய்ஸுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி கருணை கொடூரமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க, என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ அப்படியே நம்ம போன பாட்டை எதோட கம்ப்ளீட் பண்ணிட்டு போனால், நம்ம ஜேயை அப்படியே ஏஞ்சிட்டு அவனோட ஷர்ட்லாம் கழட்டிட்டு ஹேர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அண்ணான்னு கத்திருப்பான். அதை தான் முடிச்சிருப்போம். இப்போ வாங்கடா அதுலேருந்தே அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அங்கே நம்ம ஜேகே தான் ஹேர்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ணா அப்படின்ட்டு கத்த. ஸோ அங்கே நம்ம அவங்க தான் என்னாச்சு அப்படின்ட்டு டக்குன்னு ஏஞ்சிட்டு ஏய் ஜேகே, நீ இங்கே அதை நான் கேட்கணும். ப்ரொஃபஸரு, நீ எப்பறம் என் வீட்டுக்கு இங்கே என்ன பண்ணி வச்சுருக்க? ஏய் நான் என்ன பண்ணேன்? இது இது ஓ ரூமா? சுற்றி பாரு அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போது அப்படியே சுற்றி பார்க்குறான்ட்டேன். பார்த்தா அது ஜங்கு கூட ரூமு. இங்கே பாரு ஜங்கு, நான் இங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. எப்படி வந்தேன்னு தெரியலையா? இங்கே பாரு என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. என்ன பண்ண அப்படின்ட்டு இப்போ நம்ம டாங் தான் அப்படியே அவன் கையை வச்சு தடவி பார்க்குறான். பார்த்தா மேலே ஷர்ட் இல்லை, கீழே அப்படியே குஞ்சு பார்த்தா ஒரே ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கான் புள்ள. ஸோ அப்படியே பெட்ஷீட் எடுத்து அப்படியே பொத்திக்கிறான். இப்போ மூடி என்ன பிரயோஜனம்? நைட்டு என்ன பண்ண தெரியுமா? ஜேகே அழாத, நான் எதுவுமே பண்ணலடா அப்படின்ட்டு இங்கே பேச. ஸோ இப்போது என்னாச்சு ஜேகே? டேங், நீங்கள் என்ன பண்ணுற? அண்ணா இந்த ப்ரொஃபஸர் இவன் இருக்கான்ல, என்னப்பா ஆச்சு அண்ணா அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஜின்னுக்கிட்ட போக. ஸோ இப்போ நம்ம ஜின் தான், டேங் நீங்கள் என்ன பண்ணுற? அதுவும் இவன் எதுக்கு ஷேர் இல்லாமல் இருக்கா? என்னாச்சு? எங்கே பாருங்கள் ஜின், சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இதில் எதுவுமே தெரியாது. நான் எப்படி இங்கே வந்தேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்ல. இப்போது ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் காட்டினோன்னா அப்படியே ஹாலில் தான் நம்ம டேங் அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கான். ஸோ பக்கத்தில் நம்ம ஜேகே நின்றுட்டுருக்கான். எல்லாரும் அப்படியே சொஃபால் தான் உட்காந்துட்ருக்காங்க. டேங், என்னது இது? அண்ணா நான் எதுவுமே பண்ணலண்ணா. நீ எதுவுமே பண்ணாமல் நான் உன்னை என்ன நினச்சி தெரியுமா? ஐயோ அண்ணா, சத்தியமாக நான் எதுவுமே பண்ணலண்ணா. நீ பண்ணாமல் அப்புறம் நான் என்ன வேணே பண்ணேன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேனா? ஏண்டா ஒரு ஆம்பளை பையன் நான் இன்னொருத்த என்ன எல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருப்பேனா? எனக்கு புரியல. அதுவும் ஒன்று போய் அதுவும் கரெக்டு தான், உனக்கு தான் என்ன பிடிக்காது, நீ அப்படி சொல்ல போகிற. நான் நேற்று ஈவினிங் பாருக்கு போனேன். பாருக்கு போயிட்டு சரக்கு அடித்தேன். அப்புறம் யூங்கி இங்கே வாடா. சொல்லு மச்சான். உண்மையை சொல்லு, நான் உன்னை தானே பிக்கப் பண்ண வர சொன்னேன், நீ வந்தியா இல்லையா? நான் வந்தேன்டா. வந்தியா? அப்புறம் எப்படி நான் எங்கே வந்தேன்? நான் வந்ததுக்கப்புறம் நீ என்ன சொன்ன? நேராக ஜேகே வீட்டுக்கு கொண்டு போய் என்னை விடுன்னு சொன்னியல்ல. என்னது ஜேகே வீட்டில் விட சொன்னேனா? நானா? அப்புறம் என்ன நானா? நான் சொன்னேன் வேணாண்டான்னு. நீ இப்போ மட்டும் ஜேகே வீட்டுக்கு கொண்டு போய் விடலைன்னா நான் இந்த கார்லேருந்து குதிச்சிடுவேன்னு சொன்னேன். அதனால தான் கொண்டு விட்டேன். யோங்கி, நானா அப்படி சொன்னேன்? ஆமாண்டா, நீ தான் சொன்னேன். இல்லாட்டி உன்னை கூட இங்கே இறக்கி விட தலையெழுத்தா? பார்த்தீங்களா, இவன் எல்லாம் பிளான் பண்ணி தான் குடிச்சிட்டு வேணுனே நைட்டு. அண்ணா ஜேகே அழாத, பார்த்துக்கலாம். அதுவும் இவன் கூட எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா எனக்கு ஒரு மாதிரி. எங்கே பாரு ஜேகே, அமைதியாரு, எதாக இருந்தாலும் பேசி திட்டிக்கலாம். யோங்கி, நிஜமாவா சொல்கிற? நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன்? நீ தான் இங்கே வந்த, கூட்டி வர சொன்ன, நான் கூட்டி வந்து விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே ஜிமன் தான், ப்ரொஃபஸரே எப்படி என் மச்சான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு தெரிஞ்சு வேணுனே பாருக்கு போகிற மாதிரி போய் போதையெல்லாம் பண்ண மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கல்ல? ஜிமனா, சீரியஸாக சொல்கிறேன், நான் எதுவும் பண்ணல. ஆனால் எனக்கு உடம்பு வலி எதுவுமே இல்லையே. அப்புறம் நான் போய் சொல்லிட்டுருக்கேனா? ஜின், இங்கே பாரு, இவனை வேணே பண்ணிகிட்ருக்கான் எல்லாத்தையும். டேங், அமைதியாரு. இப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஆக வேண்டியதை பார்க்குறதுக்கு பதிலாக எதுக்கு நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அண்ணா அது இப்போது என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுறது? கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும், வேறு என்ன பண்ண முடியும்? கல்யாணமா? ஆமாம். அப்புறம் இல்லை, இதில் எனக்கு சம்மதம் இல்லை.
இங்கே பாரு ஜேகே, எனக்கு புரியுது உனக்கு இதெல்லாம் சம்மதமே இல்லைன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, உனக்கு அவன் தானே முடிவாயிருச்சு. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, கல்யாணம் பண்ணி தான்ப்பா ஆகணும். ஆனால் எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை, இவனை பார்க்கவே பிடிக்கல. சரி ஜேகே, எனக்கு புரியுதுடா. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் பண்ணிக்கோயேன். சரி, நீ சொல்கிறதுனால மட்டும்தான் பண்ணுறேன். ஆனால் இங்கே பாரு, உன்னை லவ் பண்ணி உன்னை பிடிச்சி அப்போல்லாம் நான் கல்யாணம் பண்ண நினைக்காத. இப்படி இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் சி, அசிங்கமாக இருக்கு எனக்கு. ஏய் ஜெகே, இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லியோ, 4 அடியோடு அடிச்சுக்கோ. ஆனால் இந்த மாதிரி அசிங்கமாக இருக்கு, நான் ஏதோ கேவலமான வேலை பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லாதடா. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேசுகிறத பாரு. அண்ணா நான் ரூம் போகிறேன் அப்படின்ட்டு அங்கே ஜேகே அப்படியே ரூம் போக, இங்கே நம்ம டேங்கா எப்படி நடந்திருக்கும். நான் குடித்தேன், ஆனால் எப்படி அவ்வளோ பெரிய விஷயம் என் மைண்டுக்கு வரவே இல்லை. ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு இங்கே நம்ம டேங்கா ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கான். ஸோ இப்போது அங்கே இருக்கவங்களாம் அப்படியே கிழிஞ்சு ஓடி போயிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி காட்டோன்னா ஆக்சுவலாக ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஜேகே அப்படியே சாப்பிட டேங் தான் அப்படியே ஜேகே பார்த்துக்கிட்டே இருக்கா. எப்படி நடந்திருக்கும்? அவன் மேலே ஒரு ஹிக்கி கூட இல்லை, ஆனால் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். டேங்கு, அப்போது நீ என்ன அவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கே எல்லாம்? சி இதில் உனக்கு விவரம் பத்தலடா. எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்ட்டு எங்கள் டேங் தான் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தான், இவனை இவ்வளோலாம் யோசிக்க விடக்கூடாது, யோசிக்க விட்டோன்னா கண்டுபிடிச்சிடுவானோ எதுவுமே நடக்கலைன்னு. இல்லை ஜேகே, விடக்கூடாது. ஜென், சொல்லு ஜேகே, என்ன? இல்லை, உங்களுக்கு எப்போ கல்யாணம்? எங்களுக்கு எதுக்குப்பா இப்போ அவசரமா? உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓ அப்படியா? அது எப்போ? அதுவா, இன்னும் ஒரு 2 டேஸில் நல்ல நாள் இருக்குது. ஸோ அன்றைக்கே பார்த்து பண்ணிடலாம். ஆனால் கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா? வேறு என்ன ஜேகே பண்ணுறது? உனக்கு பிடிக்காட்டியும் நீ அவன் கூட வாழ்ந்து தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம்ல, நைட்டு வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு முழிக்கிற மொழியை பாரு. ஐயோ, எனக்கு தான் கேவலமாக பார்க்குறானோ. ஜேகே, என்கிட்ட பேசுனா அவள் தான் உனக்கு கல்யாணம் பண்ணாலும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்டா அப்படின்ட்டு ஜேகே அப்படியே நினச்சி போயிடுறான். இவனுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை? இவன் என்னை லவ் பண்ணுறானா பண்ணலையா ஒரு மயிரும் தெரிய மாட்டுது. இதில் நான் வேறு இப்படி பண்ணி தொலைஞ்சிருக்கேன். டேங்கு, உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் சுத்தமாக இல்லைடா, ஏன்டா இவ்வளோ கேவலமாக இருக்க அப்படின்ட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே ஒரு நைட் டைம் அந்த மாதிரி வர இந்த பக்கம் நம்ம ஜேகே தான், ஓ சார், இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போது நான் உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறேன்னா, இல்லை நீ என்ன எல்லாம் முடிச்சிட்டேங்கிறதுக்காக மேரேஜ் பண்ணனான்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? இப்போ சொல்ல மாட்டேன். நான் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டில் வந்து சொல்கிறேன் எல்லாத்தையும். இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஒன்று டீஸ் பண்ணிக்கிறேன். காலேஜில் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பேன். இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காம நடக்குதுன்னு உனக்கு தெரியட்டும், கல்யாணத்துக்கு அப்புறமா உன்னை சமாளிச்சுக்கிறேனா அப்படின்ட்டு இங்கே ஜேகே யோசிக்கிறான். ஸோ அந்த பக்கம் நம்ம டேங் அப்படியே தூங்கிட்டு இருக்காண்டா. ஸோ இப்படி இந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே காட்டணுன்னா அங்கே நம்ம ஜேகே தான் அப்படியே ரெடியாகி கீழே வரான். கீழே பார்த்தா நம்ம டேங் ஆல்ரெடி ரெடியாக நின்றுட்டுருக்கான். ஸோ எங்கன்னா நம்ம அப்படியே மேரேஜ் ட்ரெஸ் ரிங்லாம் ஷாப் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம ஜேகே அப்படியே கீழே வந்து ஜின்னுக்கிட்ட நிற்க, அங்கே நம்ம ஜென் தான், ஜேகே போகலாமாப்பா? போகலாண்ணா, ஆனால் இந்த ட்ரெஸ் எடுக்கலாம் நான் கண்டிப்பாக வந்தே ஆகணுமா? எனக்கு சுத்தமாக பிடிக்கல வரவே, அதுவும் இவன் மூஞ்சியை பார்க்க. ஏய் இங்கே பாரு, ஓவராக பண்ணிகிட்ருக்க, உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, நீ தான் கத்திட்டு இருந்தாலும் நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட இருந்தாங்கன்னு பார்த்துக்கோ. ஓ என்ன ப்ரொஃபஸர் மிரட்டுறீங்களா? இல்லையே, அப்போல்லாம் இல்லை, சும்மா அப்படியே சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ட்டு இப்போது அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஷாப் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அங்கே நம்ம ஜெமன், ஹோபி, யோங்கி, நாம்ஜின், அப்புறம் நம்ம டேக்குக் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜென் தான், ஹேய் ஜேகே இதை பாரு அழகாக இருக்குல்ல? இல்லை எனக்கு இது வேண்டாம். எனக்கு எதுக்கு ஒயிட் கலர் கொடுக்குறீங்க? எனக்கு தானே பிளாக்கு.
ஐயோ, பிளாக் கலர் ட்ரை பண்ண ஆல்ரெடி ஆள் போயாச்சு, நீ ஒயிட் கலர் தான் போடணும், ஒயிட்டை ட்ரை பண்ண. இல்லை இல்லை, என்னால் ட்ரை பண்ண முடியாது அப்படின்ட்டு இங்கே செக்கே நின்றுட்டுருக்கேன். ஸோ இப்போது ட்ரையல் ரூமில் அந்த டோர் தான் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ எல்லோரும் அப்படியே பார்க்க அங்கே நம்ம டியாங் தான் பிளாக்கில் அப்படியே வெளியே வரான். ஸோ ஜேகே அப்படியே டியாங்க பார்க்குறான். வா, எவ்வளோ அழகாக இருக்கான் இவன் அப்படின்ட்டு. ஸோ டியாங் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி ஸ்பிக் பண்ணிட்டு அப்படியே கிட்ட வரான் டியாங் ஜேகே கிட்ட. ஸோ ஜேகே கிட்ட வந்தவொடனே ஜேகே அப்படியே ஃபேஸை மாற்றிக்கிறான். ஏய் ஹனி, என்ன நல்லா இருக்கா? ஹனியா வச்சன் வையன் மூக்கிலே. யாருக்குடா ஹனி? எனக்கு தான் நீ ஹனி. நம்ம 2 பேருக்கும் மேரேஜுக்கு போகுதுன்னா நீ எனக்கு ஹனி, நான் உனக்கு ஹனி. இல்லை நான் உனக்கு ஒப்பா. ஒப்பா, அந்த வார்த்தை என் வாயிலேருந்து எப்போ வந்துச்சோ அப்போயே முடிஞ்சிச்சுடா என் வாழ்க்கை. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. எப்படி மாமாவுக்கு இந்த பிளாக்கு அழகாக இருக்கா? கேவலமாக இருக்குது. அண்ணா நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜேகே அப்படியே ட்ரையல் ரூம்குள்ளே தான் போகிறான். வா, சீரியஸாக எவ்வளோ அழகாக இருக்கான் அவன். இப்போவே அவனை கட்டி பிடிச்சி இவன் என் புருஷன் அப்படின்ட்டு சொல்லணும் போல இருக்கு. பட் சொல்ல மாட்டேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். ஜேகே கண்ட்ரோல் அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த ஒயிட் அவுட்ஃபிட்டை வியர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே தான் வரான். ஸோ இங்கே நம்ம டியாங் அப்படியே ஜேகே பார்க்குறான். உள்ள அப்படியே ஏஞ்சல் கணக்காக அழகாக இருக்குது. சரி அப்படியே வந்து நிற்க. ஏய் ஜேகே, சீரியஸாக சொல்கிறேன், அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கு நீ அப்படின்ட்டு சொல்ல. சரிங்க நம்ம ஜேகே தான். யார் உங்ககிட்ட கேட்டா? நானும் உங்ககிட்ட கேட்டேன். அண்ணா இது ஓகேவா? கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் நீ, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. டேய் மச்சான், சீரியஸாக சொல்கிறேன், பங்கமாக இருக்குடா நீ. ஐயோ, என் கண்ணையா பற்று போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜிமன் தான் அப்படியே அழகாக போயிட்டு நெட்டி முடிக்கிறான். சரி இப்போ நம்ம ஜெயிக்க தான். ஜிமனா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் வையன், அவள் தான் உனக்கு மச்சான். கடைசியில் உனக்கு ஒரு கல்யாணம் ஆக போகுது. அதில் நான் என்ன சந்தோஷமாக இருக்க விட இன்னத்துக்கு மச்சான் என் சந்தோஷத்துக்கு அண்ணன் போட்டு தடுத்துனே இருக்க. டேய் வாயை மூடிட்டுருடா அப்படின்ட்டு நம்ம ஜேகே சொல்கிறான். சரி அப்படியே 2 பேருக்குமே அவுட்ஃபிட் பிடிச்சிருது. ஸோ 2 பேரும் அப்படியே பேக் பண்ண சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படியே ரிங் ஷாப் பண்ண தான் போகிறாங்க. ஏய் ஜேகே, என்ன இல்லை நிஜமா இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லையா? ஏதோ அன்றைக்கி நைட்டு நடந்ததுனால மட்டும்தான் இப்படி இருக்கியா நீ? ஆமாம், அதனால் மட்டும்தான். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. ஓகேவா கெமிஸ்ட்ரி? ஏய் ஜேகே, போய் தானே சொல்கிற, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு. அப்படியே நடிச்சிட்ருக்க. நான் இங்கே நடிக்கிறேன், நான் உண்மை தான் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாரு, எனக்கு ஒன்றை சுத்தமாக பிடிக்காது. ஏதோ எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சேங்கிறதுக்காக மட்டும்தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதுலேயும் அன்றைக்கி நைட்டு என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? அந்த கருமத்தெல்லாம் சொன்னேன்னு வையன், அவள் தான். சரிடா, அது நடந்தது ஏதோ நடந்துச்சு, அதே பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை லவ்வோட பண்ணலாமே, மயிரோட பண்ணலாம் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே போயிடுறான். இங்கே நம்ம டியாங் தான், இவனை எப்படி வழி கொண்டு வரதுனே தெரிலையே அப்படின்ட்டு இவனும் அப்படியே போகிறான். ஸோ அப்படியே ரிங்கு தான் 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகேக்கு ஒரு ரிங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜின் 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 என்னடா இங்கே பாரு, இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இதை எடுத்துக்க. இது நல்லா இருக்கு, வேணா எடுத்துக்க சொல்லு, அவள்தான். ஓ இல்லை எனக்கு இந்த ரிங்கு பிடிக்கல, ஸோ நான் வேறு ரிங்கு பார்க்குறேன். ஓ அப்போது நான் சொல்கிற ரிங்கை நீ எடுக்க மாட்டேன். உனக்கு தான் கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது, அப்புறம் எதுக்கு ரிங்கை மட்டும் நீ செலக்ட் பண்ணுற? ஹலோ, நான் ஒன்று ரிங்கு செலக்ட் பண்ண கிடையாது, உன்னோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு. இது காலம் ஃபுல்லாக என் கையில் இருக்க போகுது, அந்த கர்மத்துக்கு தான் செலக்ட் பண்ணேன். ஓ அப்படி? ஆமாம், நீயா போட்டுட்ருக்க போகிற, நான் தானே போட்டுட்ருக்க போகிறேன், அதுதான் செலக்ட் பண்ணேன். ஓ அப்போது வேறு எதுவும் இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது அப்படிங்கிறான். ஸோ இப்போது நம்ம டியாங் தான், ஓகே அந்த ரிங்கையை அப்படியே பார்சல் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்க அந்த ரிங்கை அப்படியே பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் வெளியே வர. ஸோ எல்லாருக்கும் பசிக்க ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அப்படியே ஒரு ஹோட்டல் தான் போகிறாங்க. போயிட்டு அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது நம்ம அவங்க என்ன பண்ணுறான்னா ஜேகே தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஜேகே அவன் படுக்க சாப்பிட்டுட்ருக்கான். ஆக்சுவலாக நம்ம அவங்க வந்துட்டு எக் டிஷ் தான் ஆர்டர் பண்ணியிருப்பான். ஸோ அதில் வந்துட்டு ஒரு பாயில்டு எக் வந்திருக்கும், 2 எக் ஆர்டர் பண்ணியிருப்பான்.
ஸோ இப்போது நம்ம ஜெகே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம டாங் தான் அந்த எக் எடுத்து அப்படியே வைக்கிறான் ஜெகேயோட பிளேட்டில். ஸோ ஜெகே அப்படியே பார்க்குறான். என்ன பார்க்குற? இப்போ எதுக்கு எனக்கு முட்டை வச்ச? நான் உன்கிட்ட கேட்டேனா முட்டை? ஏய், அன்னைக்கு என் பிளேட்லேருந்து ஏன் எடுத்து சாப்பிட்டேன்? அன்னைக்கு ஏன் எடுத்து சாப்பிட்டேன்னு இப்போ வந்து கேட்டுட்ருக்க? இல்லை, அன்னைக்கு ஏன் எடுத்து சாப்பிட்டேன்னு கேட்டேன். உனக்கு என்னை பிடிச்சிருக்கு தானே? சார், முட்டைனாலலாம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, புரியுதா? முட்டைனாலாம் காதல் வராது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு என் முட்டையை வந்து நீ எடுத்து சாப்பிட்ட? ஏய் ப்ரொஃபஸரு, உனக்கு மூளையே கிடையாதையா? மூளையெல்லாம் பேசிகிட்டு இருக்க. சரி, இப்போ முட்டை உனக்கு வேணுமா வேண்டாமா? ஏதோ வச்சு தொலைஞ்சிட்டேன்னு திங்கிறேன். ஓ, என்னவ அப்படின்ட்டு ஜேகே அந்த எக்கையும் எடுத்து சாப்பிட்றான். சரி, அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் பில் பே பண்ணிவிட்டு வெளியே வராங்க. வந்துட்டு, ஹே ஜேகே, இன்னும் 1 day தான் இருக்குது மேரேஜுக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போங்க. நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. நாங்கள் போய் அப்படியே முடிச்சுட்டு வந்துடுறோம். ஜெமினா, நீ வரியா? ஆமாம் நானும் வரேன் அப்படின்ட்டு அங்கே எல்லோரும் அப்படியே போக்க இந்த பக்கம் நம்ம டேக்குக்கு 2 பேரும் தான் அப்படியே காரில் ஏறுறாங்க. ஸோ ஜேகே அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு அப்படியே மியூசிக் ப்ளேலிஸ்ட்டை தான் ஆன் பண்ணி விட்றான். ஸோ எங்கள் பாரு ஒரு மாதிரி மைல்டான மியூசிக் போட்டிருக்கு. ஸோ எங்கள் டாங் தான் அப்படியே கார் ஓட்டிகிட்ருக்கான். இப்போ நம்ம ஜெகே தான் அப்படியே அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி சாஞ்சிட்டு மியூசிக்கை நல்லா ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஏய் ஜெகே, என்ன பாட்டு கூட நிம்மதிக்க விட மாட்டியா? இல்லை, நிஜமா என்ன உனக்கு பிடிக்காதாடா? தான் சொல்லிகிட்ருக்கேன்ல, எனக்கு ஒன்று பிடிக்காது கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். ஏதோ நடந்துச்சுங்கிறதுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணுறேன், மற்றபடி ஒரு மயிரும் கிடையாது. ஓ, பார்க்குறேன், இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இதே சொல்லிகிட்ருக்க போகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே காரு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகுது. ஸோ வீட்டில் போயிட்டு அப்படியே காரு ஸ்டாப் ஆக இப்போது நம்ம ஜெகே தான் அப்படியே இறங்கி போகிறான். ஏய் ஹபி. ஹப்பியா? யாருக்கு ஹபி? நீ தான் எனக்கு ஹபி. இல்லைங்க பாரு, இன்னும் கல்யாணம் ஆகவே இல்லை, அதுக்குள்ளே என்ன ஹபி? ஏய் எதுக்கு எதுக்கு உன் கண்ணு அப்படி செவருக்குது? எதுக்கு செவக்குதுன்னு கேட்டேன். அது கோவத்தில் செவக்குது. எதுக்கு என்ன ஹபின்னு கூப்பிட்றேன்? ஏய், கோவத்தில் யார் செவக்குது? எனக்கு ஏதோ நீ ப்ளஷ் ஆகி செவக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், இவர் பெரியவர் ஹபின்னு கூப்பிட்டு எங்களுக்கு ப்ளஷ் ஆகுது சிப்போ அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜெகே தான் வேகமாக போகிறான் ரூமுக்கு. போயிட்டு, ஓ ஹபியா, இவன் என்ன திடீர்னு ஹபின்லாம் கூப்பிட்றான்? ஐயோ ஜெகே அமைதியாரு. ஐயோ, அவன் கூப்பிட்டானா நீ இதுக்கடா ப்ளஷ் ஆகுற? ஆனால் நல்லா இருந்துச்சு கூப்பிடும்போது அப்படின்ட்டு இங்கே ஜேகே ஒரு மாதிரி ஜிகிள் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போது அப்படியே ஆக்சுவலாக ஜேகே டோரை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ ஒரு மாதிரி திரும்பி நின்று தான் ஜிகிள் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டோரு ஓப்பன் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்க நம்ம ஜேகே தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது நம்ம டாங் தான். ஸோ இப்போது இங்கே எதுக்கு வந்த பண்ணி? எதுக்கு வருவாங்க? என் ஹபியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அதான் இவ்வளோ நேரம் பார்த்தேன்ல, ரூம்களுக்கு வர ஒழுங்கு மாதிரி தான் வெளியே போ. என்ன வெளியே போகணும்? அதான் நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? அதுக்குள்ளே வர? யோ கெமிஸ்ட்ரி, ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு. அதெல்லாம் வெளியே போக முடியாது, அங்கே தான் வருவேன். இப்போ எதுக்கு பக்கத்தில் வர? தள்ளிப்போ. அன்றைக்கி நைட்டு நடந்ததுலேருந்து நானும் வெளியே வரல, ஒழுங்காக தள்ளி போயிடு. என்ன வெளியே வரல? நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இப்போது நீ என்னோட லைசன்ஸ்டு ப்ராப்பர்ட்டி தானடா. அது வந்து நான் உன்னோட லைசன்ஸ் ப்ராப்பர்ட்டியா எப்போவோ ஆகிட்டேன். பட் நீ என்னோட லைசன்ஸ் ப்ராப்பர்ட்டியா இப்போது ஆகிட்டல்ல. ஸோ நான் உன்னை என்ன வேணால் பண்ணலாம். இங்கே பாரு ப்ரொஃபஸர், ஒழுங்காக தள்ளிப்போ, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோ, தள்ளு. ஏன் எனக்கு என்ன 50 வயசா? ஜஸ்ட் 30 தானடா ஆகுது. இங்கே பாரு, ஒழுங்காக தள்ளிடு, இல்லை என்ன நடக்கணும்னு தெரியாது. நான் கத்திட்டுருக்கேன். உனக்கும் அங்கே சம்மதம் இல்லாமையா எல்லாம் நடந்திருக்கும்? உண்மையை சொல்லு, அது எப்படி பொய்யா சொல்லிகிட்ருக்க? இந்த உதடு இது எதுக்குடா? எதுக்கு பொய்யா சொல்லிகிட்ருக்கு? என்ன இந்த மாதிரி நல்லா செவன்னு ஸ்ட்ராபெர்ரி மாதிரி ஒத்துட்ட வச்சுருந்தா எப்படி விட தோணும் சொல்லு? கல்யாணத்துக்கு அப்புறம் எதுக்குடா உனக்கு? ஏதோ என் சுயநினைவு இல்லாமல்
நடந்திருக்கு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை வச்சு செய்கிறவா அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம டவுன் தான் அவனோட உதட்டிலே பச்சைக்கன்னு ஒன்று கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஜெயிக்க தான் இவன் இப்போ என்ன பண்ணான்? அவட கடவுளே ஜேகே, இப்போ நீ என்ன பண்ண போகிற? கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் போயின்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அவன் என்ன பண்ணுவான்? பயப்படாத, நீ ஏன் பயப்படுற? நீ ஜேகே ஜங்குக் பயப்படக்கூடாது. இப்போ இவன் என்ன பண்ணான்? கிஸ்ஸா பண்ணான் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி அவனோட உதட்ட ரப் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போது ஃபைனலாக அப்படி மேரேஜ் தான். ஸோ அங்கே நல்லா இருக்குது, அந்த சர்ச்சில் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி செட் பண்ணி ஒரு மாதிரி மேரேஜ் வைப்பில் பங்கமாக இருக்குது. லைட் பிங்க் கலரில் தான் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி தான் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்கான். ஸோ சேம் அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம டோங்கும் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்காங்க அவங்களோட அவுட்ஃபிட் போட்டு. ஸோ இப்போ நம்ம ஜெமந்தா, டே மச்சான், கடைசியில் கல்யாணம் வரைக்கும் வந்துச்சுல்ல உங்கள் காதல் கதை. அந்த கிளப்பில் ஸ்டார்ட் ஆனது எல்லாம், ஐயோ மச்சான் சீரியஸாக சொல்கிறேன், கல்யாணம் வரைக்கும் வரும்னா நினைக்கவே இல்லை மச்சான். அலையும் நீ பண்ண பற்றியா ஒன்று அங்கே நிற மச்சான் நீ. ஹேய் ஜெமனா அமைதியாரு. சரி இப்போ உன் புருஷன்ட்டு சொல்லவே மாட்டியா? எல்லாம் எப்படி நீ எல்லாம் பிளான் பண்ணா பண்ணு, உனக்கு அவன் மேலே லவ் இருக்குது சொல்ல மாட்டியா மச்சான்? இல்லை இப்போ சொல்ல மாட்டான். அவன் எப்படிலாம் பண்ணான், எவ்வளோ டார்ச்சர் பண்ணான் எனக்கு காலேஜில். ஸோ இப்போ சொல்ல மாட்டான். இப்போ அவன் குழப்பத்திலே கல்யாணம் பண்ணட்டும், கல்யாணத்துக்கு அப்புறமா நான் சொல்லிக்கிறேன், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நைட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், அவள் தானே? ஆமாம் மச்சான், எல்லாத்தையும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போது இங்கே நம்ம ஜேகே சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே அந்த பக்கம் காட்டினோன்னா நம்ம யோகி தான். என்ன யோகி என்ன? இல்லை ஃபைனலாக ஜங்குக்கே மேரேஜ் பண்ண போகிற? ஆமாம், ஆனால் இது எப்படிப்பட்ட மேரேஜ்ன்னு தான் எனக்கு சத்தியமாக தெரியல. அவன் என்னை அவாய்ட் பண்ணுறான். ஒருவேளை இது அவனுக்கு பிடிக்கலையோ, பிடிக்காமல் இதனால் மட்டும்தான் மேரேஜ் பண்ணுறானா என்ன? ஒன்றுமே தரலடா, ஒரு மாதிரி மைண்டு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. டேய் அப்படிலாம் இருக்காதுடா, அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இல்லைனா நீ ஏன் என்கிட்ட அவ்வளோ சொல்லியிருக்க போகிற? அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குண்டா, ஏதோ விடு பார்த்துக்கலாம். அப்படி தான் நானும் நினைக்கிறேன், பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது என்னை அவாய்ட் பண்ணுறது. இப்போது அப்படியே நான் ஸ்டேஜில் போய் நின்னாலும் அவன் என்னை அவாய்ட் பண்ண தான் போகிறான். கஷ்டமாக இருக்குடா ஒரு மாதிரி. ஐயே வாயை மூடு மச்சான், என்னதான் இருந்தாலும் அவன் தான் லவ் பண்ணான், இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அவள் நான் விடு அப்படின்ட்டு இங்கே நம்ம யுங்கி சொல்லிகிட்ருக்கான். இப்போ அப்படியே இவங்க 2 பேரையும் ஒரே இடத்துல தான் காட்டுறோம், எங்கே அந்த ஸ்டேஜில். ஸோ 2 பேரும் 2 பேரோட அவுட்ஃபிட்டில் அவ்வளோ அழகாக இருக்காங்க, ஒரு மாதிரி அவங்கள அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே எல்லோரும் வந்தவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஜேகே தான் ஒருத்தவங்களை அப்படியே நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ நோட்டீஸ் பண்ணிட்டு, இதை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே. டேய் ஜமுனா, என்னடா இங்கே வாயேன், சித்துக்கடா ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன், இங்கே வாடா அப்படின்ட்டு சொல்ல. சரி இப்போ நம்ம ஜெமந்தா அப்படியே மேலே போகிறான். என்ன மச்சான் என்னாச்சு? அங்கே பாரு, அது யார்? எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நான் நினைக்கிறதா அப்படின்ட்டு கேட்க, அங்கே நம்ம ஜெமந்தா யாரை சொல்கிறேன்? டே மச்சான், நீ நினைக்கிறதா மச்சான், அவங்க தான்டா அது. ஏய் அவள் எதுக்குடா இங்கே வந்தா? அவள் எதுக்கு இங்கே வந்தா தெரியலையா? ஒரு வேளை உன் ஹப்பியை தட்டி தூக்கின்னு போக வந்திருப்பாரு என்னமோ. இங்கே பாரு அப்பெல்லாம் சொல்லாதா, அது வந்து அங்கே பாரு உன் புருஷனை. என்னடா அப்படின்ட்டு கேட்க. ஆக்சுவலாக 2 பேருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. ஸோ நின்றுட்டுருக்காங்க ஸ்டேஜில். அங்கே எல்லோரும் கொஞ்சம் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்தவங்களை கொஞ்சம் நேரம் எல்லோரும் பார்க்கணும், அதனால நிற்க வச்சுருக்காங்க. இப்போது நம்ம அவங்க பார்த்தோன்னா அங்கே ஒரு பர்சன் தான் ஒரு மாதிரி கை காட்டிட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். ஸோ இங்கே நம்ம ஜேகேக்கு தான், டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கான் இவன்? என்கிட்ட கேட்டேன், எனக்கு என்ன தெரியும் மச்சான், புரிஞ்சிக்கோ பொழிச்சிக்கோ, அவள் தான் சொல்லுவேன், நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜெமன் போக, இங்கே நம்ம ஜேகே தான், ஐயோ இவ எதுக்கு இங்கே வந்தா? இவ அன்னைக்கு பாரில் இருந்த இவனோட எக்ஸு தானே. இவன் வேற எதுக்கு இப்போ சிரிச்சு பல்ல காட்டிகிட்டு இருக்கான். எக்ஸெல்லாம் யார் இப்போ கூப்பிடுவா கல்யாணத்துக்கு? ஒரு வேளை இவன் கூட போயிடுவானா?
நான் வேற ஓவராக பண்ணிகிட்ருக்கேனே, இல்லை விடக்கூடாது அப்படின்ட்டு இப்போது ஜேகே என்ன பண்ணுறானா, அப்படியே டேங்கோட கையை போயிட்டு அப்படியே நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறான். லைக் வந்துட்டு அவனோட ஷோல்டர் வந்து அப்படியே கை வச்சு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ மேரேஜ் நடக்கும்போது ஹோல்ட் பண்ணிப்பாங்கல்ல, ஃபிங்கர் கிடையாது, கையை ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ நம்ம டேங் தான், ஏய் ஜேகே என்ன பண்ணுற? அது ஒன்றும் இல்லை அப்பா, உங்களுக்கு என்ன இவ்வளோ ஸ்வெட் ஆகுது, இருங்க நான் வைப் பண்ணி வர்றேன் அப்படின்ட்டு அவன் பாக்கெட்லேருந்து கர்ச்சீஃப் எடுத்து அப்படியே டேங்க்கு வைப் பண்ணி விடுவானா. ஸோ டேங்க்கு எதுவுமே புரியல. ஏய் ஜங்கு என்ன பண்ணிகிட்ருக்கு? அப்பா அமைதியாயிரு, நான் தான் சொல்லிகிட்ருக்கேன்ல, உனக்கு பாரு ஸ்வெட் ஆகுது, மேக்கப் எல்லாம் கலையுது, நீ பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேண்டாம், இங்கே இருக்க எல்லாருக்கன்னும் ஓ மேலே தான் இருக்குது அப்படின்ட்டு இப்போது அங்கே நிற்கிற அந்த பொண்ணை பார்த்து இங்கே நம்ம ஜேகே பேசிகிட்டு இருக்க. அங்கே நம்ம டேங்க்கு எதுவுமே புரியல, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இப்போது அங்கே நம்ம ஜேகே தான், அப்பா என்னையா கூப்பிடுற, வேறு யாரை கூப்பிடுவேன், நீங்கள் தானே என்னோட அப்பா. ஆமாம்ல, ஆமாம் சரி, நம்ம கல்யாணத்துக்கு வந்தவங்கள நம்ம போயிட்டு கவனிக்க வேண்டாமா, என்னென்ன பண்ணணுங்கிற இப்போது அப்பா நீங்கள் வாங்க, நம்ம போயிட்டு ஒரு சில பேர்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, பேசிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போது அப்படியே போகிறான் கீழே இறங்கி. ஸோ கீழே இறங்கி அந்த பொண்ணுக்கிட்ட தான் ஸ்ட்ரைட்டாக கூட்டிகிட்டு போகிறான் ஜேகே. ஹாய் அப்படிங்க அந்த பொண்ணு தான், ஹாய் அப்பா, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டு இன்விடேஷன்லாம் அனுப்பியிருப்ப போல இருக்கு வர்றதுக்கு அப்படின்ட்டு சொல்ல. அங்கே நம்ம டேங் தான், ஆமாம் அனுப்புனேன், அவள் வராமல் எப்படி மேரேஜ் நடக்கும், அதான் அனுப்புனேன். ஓ ஆமாம் இல்லை, என்ன தான் இருந்தாலும் வந்து தான் ஆகணும். மிஸ், எங்களோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னோடதும் என்னோட அப்பாவோடதும் அப்படின்ட்டு ஜேகே கேட்க அந்த பொண்ணு அப்படியே பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஸோ அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இப்போது நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், அது வேற ஒன்றும் இல்லை, என் அப்பாவோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குது, அதுவா நல்லா இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல. ஸோ இங்கே நம்ம ஜேகே தான், எனக்கு தெரியுதுடி உள்ள உனக்கு எவ்வளோ எரியுதுன்னு, பத்தியல்ல டேங் என்னோடது. அப்பா என்ன டேங், ஐ லவ் யூ. என்ன சொன்ன, ஐ லவ் யூ அப்பா, ஐ லவ் யூ டோடா ஜங்குக். என்ன ஜங்குக்னு கூப்பிட்றா, ஹனின்னு தானே சொல்லுவேன் என்ன. ஆமாம், ஐ லவ் யூ டோடா ஹனி அப்படிங்கிறான். ஸோ இப்போ அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு அவளால் சிரிக்கவே முடியல. ஸோ அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போது அப்படியே இங்கே நம்ம ஜேகே தான், அப்புறம் வந்ததுக்கு சும்மாலாம் போகாதீங்க, எங்களோட மேரேஜை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ட்டு இப்போது அப்படியே ஜேகே திரும்ப, மாமா என்னை தூக்குங்க மாமா அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ ஜேகே அப்படியே திரும்புகிறான். ஹேய் என்ன, அப்பா கிட்டே போக வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட வந்த, எனக்கு உங்களை தான் சொல்லணும், நீங்கள் தான் என்னை தூக்குங்க அப்படின்ட்டு ஒரு பாப்பா தான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜேகே தான், அம்மாவா, அது எப்படி சாத்தியமாகும், எப்படி அதுக்குள்ளேயும் ஒரு அம்மா, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லு ஜேகே, இது உங்களோட, ஆமாம் சிவா என்னோட பொண்ணு தான். உங்களோட பொண்ணா, ஆமாம், ஏன் உனக்கு எதுவும் டவுட்டாக இருக்கா, அது வந்து அது, ஏய் பேபி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, இல்லை பேபி சும்மா தான் அப்படி டேவன் கிட்ட பேசலான்னு வந்தேன். ஓ டேவன் கிட்ட பேசலான்னு வந்தியா, சரி ஓகே பேசிட்டு வா, எப்படியும் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உன் கூடலாம் பேச விட மாட்டார் அங்கே நிற்கிறவர். ஸோ நல்லா பேசிட்டு வா. நல்லா பேசணுமா, அது அவர் என்னோட ஹஸ்பண்டா, ஆனால் எப்படி தேவன்கிட்ட நல்லா பேசுவான்னு சொல்லுவான், மானங்கிட்ட இருப்பான போல இருக்கே, எப்படா இது அப்படி இப்படி. டேய் தேங்கு, என்ன பேபி, இது எப்படி சாத்தியமாகும், அவளுக்கு குழந்தை இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கா, அவ கூட நீ, அது மட்டும் இல்லாமல் அவள் புருஷன் வேற தேங்கிட்ட போய் பேசுன்னு சொல்கிறான், இது எனக்கு புரியலையே.
அது வந்து ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இதுக்கப்புறம் நானே நினச்சாலும் என்னோட டேங்கிட்ட பேச முடியாது. இவன் இப்போ வந்தவன் நான் சின்ன வயசுலேருந்தே டேங் கூட இருக்கேன். ஸோ நான் பேசிட்டு தான் வருவேன். நான் பேசிட்டு வரேன், நீங்கள் போங்க ஹனி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ பேபி அப்படின்ட்டு போக, என்ன குடும்பம்டா இது, சரியான மானங்கிட்ட குடும்பமாக இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு இங்கே நம்ம ஜேகே நிற்க. ஸோ அங்கே அந்த பொண்ணு தான் டேங் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்கிட்டலாம் நீ பேசுவியா அப்படின்ட்டு கேட்க, கிளிப்பான், அவன் உங்ககிட்ட பேசவே மாட்டான், நான் உங்ககிட்ட பேசவே விட மாட்டேன். எதுக்கு ஜேகே, என்னாச்சு? ஆமாம், நீ 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 சரியான கெட்டவளாக இருக்க. அங்கே ஒரு புருஷனை வச்சுக்கிட்டு நீ எப்படி டேங்கிட்ட பேசுகிற? அவர் என் புருஷன், ஸோ நான் டேங்கிட்ட பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? அதைத்தான் நானும் கேட்குறேன். டே டேங், இதுக்கப்புறம் அவகிட்ட பேசினேன் உனக்கு அவ்வளோதான். உனக்கு அவன் முக்கியமா நான் முக்கியமா? இப்போவே சொல்லு. எங்க பாரு ஜேகே, என்னதான் இருந்தாலும் நீ இப்போ வந்தவன், அவள் சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கா. அதுக்கு அதுக்கு இப்போ என்ன பண்ணுன்னு சொல்கிற நீ? அதுக்கு அவக்குள்ள என்னால் பேசாமல் இருக்க முடியாதே. ஐயோ அப்பா, நம்ம எதுக்கு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம்? வா நம்ம போய்ட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கணும்ல, ரிங்கு மாற்றணும்ல, டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். ஏய் இருடா, நான் அப்படியே பேசிட்டு வரேன் மயோ கிட்ட. என்ன மயோ கிட்டயா? இல்லை அப்பா, நம்ம எனக்கு மேரேஜ் ஆக போகுது இல்லை. இங்கே பாரு, நீ கிளம்பு, உனக்கு இங்கே என்ன வேலை? ஒழுங்கு மாதிரி தான் கிளம்பிடு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்களா? நோ, நெவர், விடக்கூடாது. அப்பா வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம டேங் கையை பிடிச்சி ஜேகே இழுக்க. ஸோ இப்போது டேங்கோட அம்மா தான் வராங்க. ஸோ வந்துட்டு, ஏய் டேங், என்னம்மா, எங்கடா உன் அக்கா? நானும் அப்போத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆள் அட்ரஸே காணும், எங்கே தான் போய் தொலைஞ்சா அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இப்போது அங்கே நம்ம ஜேகே தான், அத்தை என்னப்பா? எனக்கு புரியல. அக்காவா? ஆமாம், எங்கே இங்கே தான் இருக்கியா? அடியே மயு, நான் உன்னை எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? எங்கடி உன் புள்ள? கூட்டிகிட்டு வாடி, அங்கே எவ்வளோ வேலை கிடக்கு, நீ பாடுங்க நின்று பேசிகிட்டு இருக்க. அம்மா நீ போ, நான் வரேன். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா நீ போ, நான் வரேன். என்னது? அம்மாவா? அக்காவா? இல்லை எனக்கு புரியல. டேங், இங்கே என்ன நடக்குது? அதை நான் சொல்கிறேன் ஜேகே. ஆக்சுவலாக நான் டேங் கூட சின்ன வயசுலேருந்து இருக்கேன். எனக்கு அப்புறம்தான் அவன் பிறந்தான். நான் அவனோட அக்கா. என்னது அக்காவா? ஆமாம், நான் அவனோட அக்கா. அன்னைக்கு பாரில் அன்னைக்கு நான் அப்ராட்லேருந்து அப்போ தான் வந்தேன். ஸோ நீ வந்து அன்னைக்கு அப்படி பேசும்போது நான் அவன் ஏதோ என்கிட்ட லவ்வை மறைச்சிட்டான்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு போனேன். பட் நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டேன், கரெக்டா? ஐயோ சாரி, ஒரு ஸ்மால் மிஸ்டேக் ஆயிடுச்சு, கவலைப்படாத. உன் டேங்க நான்லாம் எடுத்துக்க மாட்டேன், என் தம்பியை நீயே வச்சுக்கோ. ஐயோ அசிங்கமாக போச்சு. அக்காவா? ஆமாம் அக்கா. இது என்னோட புள்ள, அது என்னோட ஒரே ஒரு ஹஸ்பண்ட். மானம் போகுது. ஐயோ கடவுளே, டீட்டையும் எதுக்குடா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? இல்லை, நான் சொல்லலான்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ அப்படியே அவளை கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணலான்னு பார்த்தா நீ எதோ பண்ணிட்ட. அதுலேயும் ஒப்பா, அதாண்டா ஹைலைட்டு. இவ்வளோ நேரம் ஏதோ கல்யாணம் பிடிக்காத மாதிரியே நடிச்சிட்டு இப்போது எப்படி பண்ணுற நீ? ஐயோ சேக்கி, என்னடா இவ்வளோ கேவலமாக மாட்டிக்கிட்ட? அக்காவை போய் நினச்சி அப்படின்ட்டு இங்கே ஜேக்கிக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆயிடுது. அப்பாடா, ஃபைனலாக மச்சான் உனக்கு தெரிஞ்சிச்சே, இப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்கு. வாங்க போய் இப்படியே கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம், வாங்க வாங்க. ஜிபனா ஒரு நிமிஷம் இரு. என்ன மச்சான்? இல்லை, இப்போ நீ என்ன சொன்ன? என்னடா சொன்ன? ஒரு வழியாக தெரிஞ்சிருச்சு, கல்யாணத்தை முடிச்சுக்கலாமா? அப்போது இது உனக்கு முன்னாடியே தெரியுமா? மச்சான் அது இல்லை மச்சான், அது தெரியாது. அது வந்து
உண்மையை சொல்லு. அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா? இல்லை மச்சான், எனக்கு எதுவுமே தெரியாதுடா. ஜெமினா, உண்மையை சொல்லு, உனக்கு இன்னும் என்னெல்லாம் தெரியும்? மச்சான் என்னை மன்னிச்சிடு மச்சான், நான் அப்ரூவராக மாறிடுறேன். அப்ரூவராக மாற போறியா? இல்லை புரியல அப்படிங்க. அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே சிரிக்கிறாங்க. லைக் நம்ம யூங்கி, நம்ஜின், ஹோபி, டோங் எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம ஜெகே தான் எதுக்கு எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க? டே அண்ணா, நீ எதுக்குலாம் சிரிக்கிற? மச்சான் என்னை மன்னிச்சிடு மச்சான். ஏன், என்னாச்சு? அது இவ்வளோ நேரம் இந்த கல்யாணமே நடக்கிறது உன்னோட ஏற்பாடுன்னு தானே நினச்சிட்ருக்க. அப்புறம் இல்லையா? இல்லை மச்சான், இது எல்லாமே அது ஜெமினா, ஒழுங்கு மாதிரிலாம் சொல்லிடு. இல்லை மச்சான் என்னை மன்னிச்சிடு மச்சான், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். இங்கே பாரு மச்சான். ஏய் ஜெமினா, ஏடா இது கையில் ரிங்கு போட்டிருக்க? அது மச்சான், காதலுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணிட்டேன் மச்சான். நான் துரோகம் பண்ணிட்டேன். துரோகம் பண்ணிட்டியா? இல்லை புரியல, என்ன சொல்ல வர? ஃப்ளாஷ்பேக் என்னன்னா அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜெர்மன் சொல்ல. ஸோ இப்போது அப்படியே எந்த டேட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம டாங் பாரில் இருந்திருப்பான்ல, ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ மேட்ரு என்னென்னா, நம்ம ஜிமன் தானே அந்த கபோர்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பான், டாங் இங்கே தான் இருப்பான், போயிட்டு பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் காட்டுறோம். ஸோ அப்போது நம்ம டாங் தான் அப்படியே ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக டாங் காலேஜுக்கு போயிருக்க மாட்டான்ல. ஸோ டாங் வீட்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். இங்கே பாருங்கள், அவங்க எல்லாருக்குமே நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு நல்லா தெரியும். அதனால இப்போது நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நெவர், நோ, நான் பண்ணவே மாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃப்ரெண்டை கவுக்கிறதுக்கு நீ என்னையே கூட்டி சேர்ப்ப? நான் என்ன அந்த துரோகி ஹோபின்னு நினச்சிட்டு இருக்கியா? இங்கே பாருட்டேன், இந்த வீட்டில் நீ என்னென்னலாம் பண்ணுறியோ அது எல்லாத்தையும் என் மச்சாங்கிட்ட போயிட்டு சொல்லி, என் மச்சானுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கலை. என் பேர் ஜிமன் கிடையாதுடா, நான் போகிறேன் அப்படின்ட்டு இப்போ ஜிமன் அப்படியே ஏஞ்சி போக, ஸோ அவனுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நம்ம யோங்கி தான் அப்படியே வரான். ஸோ அப்படியே நிற்க, ஹாய் ப்ரொஃபஸர், எப்படி இருக்கீங்க? ஜிமன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூவா? இல்லை புரியல ப்ரொஃபஸர். எனக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு. வில் யூ மேரி மீ? மேரி மீயா? இப்படியா பண்ணுவாங்க? ப்ரப்போஸ் இல்லை, ப்ரப்போஸ். அதுதான் ப்ரப்போஸு. இப்படியா பண்ணுவீங்க? வில் யூ மேரி மீயா? ஏன் ஜிமன், உனக்கு என்னை பிடிக்கலையா? டேங் சொன்னால் உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஸோ அதனால தான் நான் இப்போது இதோ இந்த ரிங்கோடு வந்தேன். ரிங்கா? ஏன், உனக்கு வேண்டாமா? இல்லை இல்லை, ஆக்சுவலாக எனக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இப்போ நீங்கள் இப்படி ஒரு ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படியா? அப்போது லவ் யூவா? ஆமாம், லவ் யூ. ஏய் இவங்கி, இங்கே வாடா. என்னாச்சு மச்சான், இங்கே வான்னு சொன்னேன் அப்படின்ட்டு சொல்ல. என்னாச்சு, ரிங்கு போடாமல் போகிறீங்க? ஜிமன், இப்போ சொல்லு, இந்த பிளானுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? என் மச்சான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான். ஸோ இப்போது உனக்கு இந்த இடத்துல மேரேஜ் வேணும்னா எங்கள் மேரேஜுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக என் மச்சானுக்கு உங்களை லவ் பண்ணுறேன், நீங்களே என் மச்சான் லவ் பண்ணுறீங்க. இதுக்கிடையில் ஏன் காதல் நான் அதுக்கு தியாகம் பண்ணணும்? எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக காதல்னு வரும்போது காதல் தான் முக்கியம். நீங்கள் போடுங்களேன் என் கையில் அப்படின்ட்டு எங்கள் ஜிமன் கையை நீட்டுறான். ஸோ அப்படியே நம்ம இவங்க கையில் 2 மோதிரத்தை போட்டு விட்டுட்டு, ஆக்சுவலாக அங்கேயே அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அப்படியே நம்ம அவங்களோட பிளான் எல்லாத்தையும் அவன் சொல்ல, இப்போ நம்ம ஜிமன் தான், இதெல்லாம் என் மச்சானுக்கு தெரிஞ்சுன்னு வையேன், அவ்வளோதான் என்னை வெட்டி பொலி போட்டுருவான். ஏய், அதான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை,
இதுக்கப்புறம் என்ன மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு இருக்க? இதுக்கப்புறம் ஓ புருஷனை நீ பாரு, என் புருஷனை நான் பார்த்துக்கிறேன். சரி என்னமோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு அப்படியே அந்த கூட்டம் கலைய. இப்போ எப்படியே நம்ம ஜெமன் தான் இதான் மச்சான் நடந்துச்சு. ஏய் ஜெமனா, காதலுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்பே துரோகம் பண்ணிட்டியா? டேய் துரோகி, ஒன்றை மச்சான் 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 சத்தியமாக சொல்கிறேன் மச்சான். அன்னைக்கு அந்த பாரோட அட்ரஸை மட்டும்தான் கொடுக்க சொன்னார். அதை மட்டும்தான் மச்சான் நான் உனக்கு கொடுத்தேன். மற்றபடி நான் வேறு எதுவுமே பண்ணல மச்சான். என்னது, பாரோட அட்ரஸை மட்டும்தான் கொடுத்தியா? அப்போது அந்த அட்ரஸை கொடுக்க சொன்னது இவனா? ஆமாம் மச்சான், அவன் தான் அந்த அட்ரஸை கொடுக்க சொன்னான் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜெமன் சொல்ல. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே டியாங்க பார்க்குறான். ஸோ டியாங் தான் அங்கே அப்படியே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜேகே தான் இல்லவே இல்லை, அது அது நடந்திருக்கக்கூடாது, இல்லை தானே? ஏய் டியாங், ஒழுங்காக சொல்லிடு, அது இல்லை தானே? என்ன இல்லைன்னு சொல்கிற? அன்னைக்கு நீ குடிச்சிருந்தியா இல்லையா? ஏய் செல்லம், அந்த பிளானை போட்டு உன்னை பாருக்கு வர வச்சதே நான் தான். அப்போது எப்படி நான் குடிச்சிட்டு வளரிருப்பேன்னு நினைக்கிறேன்? அப்போது நீ அன்னைக்கு குடிக்கவே இல்லையா? இல்லையே, நான் குடிக்கலையே. அப்போது அன்றைக்கி நைட்டு வளர்றதெல்லாம் சும்மா. அப்போது நான் உன்னை தூக்கிட்டு போனதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போது என் ரூமில் போய் படுக்க வச்சது, காலையில் எந்திரிச்சு நடித்தது எல்லாமே உனக்கு தெரியுமா? ஆமாம், எல்லாமே எனக்கு தெரியும். அப்போது இது எல்லாமே என்னோட பிளான் இல்லையா? இல்லை செல்லம், என்னோட பிளான் எல்லாம் இதில் நீயே நினச்சிக்கிட்ட நீ தான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு. டேயும் என்னை எதுக்குடா ஏமாத்துன? ஏய், யாரை ஏமாத்துனா? சரி பாருக்கு வர வச்சு என்னோட லவ்வை சொல்லலான்னு பார்த்தா, ஆனால் நீ அப்படியே பகுமானமாக என்னை வீட்டுக்கு தூக்கிட்டு போகிற. சரி வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு எதுவும் பண்ண மாட்டா ஓகே அப்படின்ட்டு பார்த்தா நைட்டு என்ன பண்ண நீ? நான் ஒன்றும் பண்ணலையே. ஏய், நான் தான் குடிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன், அப்புறம் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறேன். அது எங்கே பாரு, நான் உன் கிட்ட வந்தால் உன் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறேன், உன் நெக்கில் ஒரு கிஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணலையே. எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்கிட்டேன். ஓ, தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். ஆமாம், அவள் தான் எப்படி தூங்கினே தெரில, நான் பாட்டுக்கு தூங்கிட்டேன். மார்னிங் தான் எழுந்துச்சி பார்க்கும்போது நீ தூங்கிட்டு இருந்தா. ஸோ அப்படியே ஒரு ப்ளே பண்ணேன், அவள் தான். மற்றபடி நான் எதுவுமே பண்ணலையே. ஓ அப்படியா? ஆமாம், நீ தான். நீ 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 அண்ணா, நீயும் எல்லாரும் இங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்து என்னை நல்லா ஏமாத்திருக்கீங்கல்ல. அண்ணா என் கூட பிறந்துட்டு நீயும் என்னை ஏமாத்திட்டல்ல. டேய், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஜேகே. அதுக்குன்னு இப்படி ஐயோ எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அன்னைக்கு நான் அவ்வளோ சொல்லி நடித்த எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம், எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஐயோ அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி மூஞ்சியை மூடிக்க. சரி இப்போ நம்ம அவங்க தான் போயிட்டு அப்படியே ஜேகே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்ன ஆச்சு உனக்கு? போங்கடா, எல்லாரும் என்னை ஏமாத்திட்டீங்க, கடைசியில் என்னை ஒரு ஜோக்கர் மாதிரி நிற்க வச்சுருக்கீங்க. ஏய் செல்லம், உன்னை ஜோக்கர் மாதிரி நிற்க வைக்கல, உனக்கு புரியுதா? இது எல்லாமே நீ எனக்கு வேணும்னு தான் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டில் இருந்து இது தான் சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு நீ வேணும்டா, அதுக்கு தான் எல்லாம் பண்ணேன். அவள் தான் இந்த இடத்துல நீ ஜோக்கர் கிடையாது செல்லம். இல்லை, அன்றைக்கி நைட்டு எல்லாமே நடந்துருச்சுன்னு நான் தானே அவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். அப்போ நான் ஏமாத்தினது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. போங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏய் ஜேகே, என்ன அன்றைக்கி நைட்டு எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கிறியா? இல்லை, புரியல. ஏய், அன்றைக்கி நைட்டு நீ எப்படி தூங்குன? எனக்கு தெரியலையே, தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன்.
பப்பில் வந்து என்ன குடிச்ச? என்ன குடித்தேன்? கோக் கோக் குடித்தேன். அது மட்டும்தான் குடித்தேன். ஓ அப்படியா? அந்த கோக்கில் என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? என்ன இருந்துச்சு? அதில் வேற ஒன்று இருந்துச்சு. அதை குடிச்சிட்டு சார் வீட்டுக்கு வந்து எனக்கு கேஸ் கொடுத்துட்டு மட்டையாயிட்டீங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? அன்னைக்கு நைட்டு எதுவுமே நடக்கலன்னு தானே எவ்வளோ கஷ்டப்படுற? நீ காலையில் எழுந்திரிக்கும் போது உனக்கு பாடி பெயின் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆனால் நீ இப்போ என்ன சொல்ல வர்ற? அன்னைக்கு நைட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வர்றேன். டேய் பொறுக்கி நாயே, என்ன சொல்ற? எனக்கே தெரியாம எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமாம், உனக்கே தெரியாம எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் தான் சொன்னேன்ல. எப்போ இருந்தாலும் நீ எனக்கு தானே. அன்னைக்கு நைட்டு இதெல்லாம் பிளானே இல்லை. ஆக்சுவலாக நீ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது உன்னோட மொதல் தப்பு. அதுக்கப்புறம் எனக்கு கிஸ் கொடுத்தது, அதுவும் நெக்லையே எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது ரெண்டாவது தப்பு. ஸோ அதனால தான் நான் ஒரு தப்பு பண்ணேன். அப்போ ஆமாம், முடிஞ்சிருச்சு. நைட்டு எதுவுமே நடந்தது உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னோட ஹேர்லாம் செட் பண்ணி அப்படியே ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு தூங்க வச்சா, காலையில் அப்படியே எழுந்திரிச்சு கழிச்சு விட்டுட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சிரிக்கவே முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகே அப்படியே கண்ணை மூடிக்க. ஏய் என்ன எப்பவும் அப்படியே திமுறா பேசுவ? எப்போ என்ன வெக்கப்பட்டு கண்ணை மூடுற? எங்க அந்த திமுறு பேச்சை காணும்? வாய்ஸெல்லாம் ஒரு மாதிரி உள்ளே போகுது. அது வந்து அப்போ நடந்துருச்சா? ஏய் சொல்கிறல்ல நடந்துருச்சுன்னு. அப்போது நீ ஆக்சுவலாக சுயநினைவில் இல்லை. ஸோ எனக்கு பத்தலை எதுவும். இன்றைக்கி நைட்டு இந்த ஒப்பாவோட ஆட்டமே வேறு. பார்க்க தானே போகிற உன்னோட ஒப்பாவோட ரியல் டேலண்ட் என்னன்னு பெட்டில். இங்கே பாரு, இப்பெல்லாம் பேசாத. இன்னும் நமக்கு கல்யாணமே ஆகலை. ஹலோ, நீங்கள் 2 பேரும் இங்கே பேசுனது போதும். இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சு விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு சாப்பிட வச்சு போவோம் அப்படின்ட்டு இங்கே சவுண்டு வர. ஸோ இப்போது அப்படியே நம்ம டேக்குக்கு 2 பேரும் ஸ்டேஜுக்கு தான் போகிறாங்க. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி திமுறா கெத்தா அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தேன் நம்மளோட பாட்டம் ஜங்குக்கு. இப்போ ஒரு மாதிரி வெக்கப்பட்டு ப்ளஷ் ஆகி ஷை ஆகி அவன் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஸோ இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி ஸ்னிப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் அப்படி ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டி ஐஸோட பார்க்க இங்கே ஜேகேக்கு இன்னும் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்போ அவங்க 2 பேரும் அப்படியே ரிங்கை மாற்ற. ஸோ இப்போ அப்படியே இங்கே கீழே இருக்கவங்க தான் கிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே தான், ஏய் பேபி என்ன என்னன்னா கிஸ் பண்ண சொல்கிறாங்க. பக்கத்தில் வர மாட்டியா? அது வந்து ஏய் இது என்ன ஓவராக வைக்கப்படாது சரியா? ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அது வந்து அப்பா அப்பா என்ன சராங்கே? அப்பா சராங்கேடா என் செல்லக்குட்டி அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்மகிட்ட வாங்கினான் பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் அடிச்சு விட்டுறாரு. ஸோ பங்கெடுக்க எல்லாரும் அப்படியே கத்த. அப்பா அப்பா மெதுவா அப்பா அப்பா இதைத்தான் மிஸ் பண்ண. இந்த சவுண்டு, இந்த மார்னிங், இதை தான் நின்றுட்டு மிஸ் பண்ண. இன்னும் சவுண்டாகத்து. அப்பா எனக்கு அப்பா அப்பா வலிக்குது. அப்பா எனக்கு வலிக்குது. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நேரம், அவ்வளோதான். அப்பா
ஏய் ஹனி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ அப்பா. ஐ லவ் யூ டூ. போதும் 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 போதும். இதோட இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபைட் ஷாட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சா என்ன எனக்கு தெரியல. ஸோ அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கடா. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய் ஹோமீஸ். கமெண்ட்ஸ் மறந்துடாதீங்கோ. சார் அமிதா.